9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டம் நடத்தவிடாமல் பார்வை மாற்றுத்திறனாளிகளை தங்கும் விடுதியிலேயே தடுத்து போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் கைது செய்யப்பட்டனர். கைது பண்ணிட்டாங்க. நாங்க பண்ணவே இல்ல, போராட்டம் பண்ணவே இல்லை. எங்களை கைது பண்றதுக்கு தள்ளுமுள் பண்றாங்க. முன்னாடி வந்த எங்க பார்வையற்ற பெண்களை சந்துக்குள்ள விட்டு அமுக்குறாங்க. நானும் அவங்களை அழைச்சிட்டு வந்தேன். என் நெஞ்சிலேயே குத்தி என்ன தள்ளுறாங்க, நெஞ்சிலேயே கை வச்சு தள்ளுறாங்க. எங்களை மூச்சு விட முடியல. இப்ப நான் பேசுறது கூட மூச்சு வாங்கி வாங்கி உங்கள்கிட்ட பேசுறேன். சரிங்களா? இப்ப நாங்க எங்க போறோம்னா, எங்களை விட்டுட்டாங்கன்னா நான் கமிஷனர் ஆபீஸ் தான் போவோம். எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்துக்கு தான் போவோம். அதை விட ரொம்ப எங்களை துன்புறுத்துறாங்க. அதுவும் இந்த காவல்துறை எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. சந்துக்குள்ள விட்டு அடிக்கிறதுங்கிறது தவறு. அதேபோல் பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளையும் விடிய அரசின் காவல்துறை கைது செய்து அழைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.